வணக்கம். இந்த பூமியில் பல கோடி மனிதர்கள் வாழ்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணப்பண்புகள் நிறைந்து காணப்படும். இவற்றுள் பிறரை மன்னிக்கத் தெரிதல் மகத்தான பண்பாகும். இது ஒரு குட்டி கதை. மன்னிப்பதன் மகிமை பற்றி பார்ப்போம். இது பி பாசிட்டிவ் தமிழ். ஒரு கிராமத்தில் 2 கிறிஸ்தவ குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த 2 குடும்பங்களும் மிக அந்யோன்யமாக நெருக்கமான உறவை தம்மிடையே வளர்த்து கொண்டனர். ஒரே காலத்தில் இந்த 2 குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. 2 குடும்பத்தின் பெற்றோர்களும் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். இந்த 2 பிள்ளைகளும் வளர்ந்து வந்ததும் இவர்களுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்று முடிவெடுத்தனர். காலங்கள் நகர்ந்து சென்றன. அவர்கள் திருமணப் பருவத்தை எய்தினர். இதற்கிடையில் அந்த பெண் ஒரு விபத்து ஒன்றிலே சிக்கி அவளுடைய முகம் சிதைவடைந்து விட்டது. ஆனாலும் பெற்றோர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினர். இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. ஆனால் அந்த ஆணுக்கு அந்த திருமணத்தில் விருப்பமே இல்லை. தன் பெற்றோருக்காக மனம் முடித்தான். திருமண வாழ்க்கை இன்பமானதாக அமையவில்லை. அவன் எதற்கு எடுத்தாலும் சீறி சினந்தான். அவளுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாமல் வீட்டில் பெரும் பொழுதை கழிக்காது தவிர்த்து கொண்டான். அந்த பெண்ணினுடைய அழகை அவனால் உணர்ந்து கொள்ள முடியவே இல்லை. இவ்வாறு நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது திடீரென்று அந்த ஆணினுடைய 2 கண்களும் தெரியாது சென்று விட்டது. அவன் குருடனாகிவிட்டான். வைத்தியசாலையில் அவன் அனுமதிக்கப்பட்டான். அங்கே அந்த பெண், அதாவது அவனுடைய மனைவி, அவரை பராமரித்தாள். அதனை அறிந்து அந்த நிலையில் கூட அவளை வெறுத்தான். சில நாட்களின் பின்னர் அந்த ஆணினுடைய கண்கள் தெரிவதற்காக ஒரு சத்திர சிகிச்சை நடைபெற்றது. அதில் யாரோ ஒருவர் ஒரு கண்ணை தானம் செய்ததால் அவருக்கு அந்த கண் பார்வை மீண்டும் கிடைத்தது. குணமாகி வீட்டுக்கு சென்றார். அவர் கண்ணிலே காட்ட விரும்பாத அவருடைய மனைவி வீட்டினுள் இருந்தாள். அவளுடைய ஒரு கண் மருத்துவ சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. உடனே உண்மையை அறிந்த அந்த கணவன் தன்னுடைய மனைவியே தனக்கு ஒரு கண்ணை தந்துள்ளார் என்றதை உணர்ந்து வெட்கப்பட்டு வேதனைப்பட்டார். தன்னை தொடர்ச்சியாக வெறுத்து வந்த நிலையிலும் மனைவி, அந்த பெண்ணானவள், அவரை நேசித்து கொண்டே இருந்தாள். அவரை மன்னித்தாள். தன்னுடைய கண்களில் ஒன்றை கணவனுக்கு வழங்கினாள். இப்போது இருவரும் மிக ஒற்றுமையாகவும் அந்யோன்யமாகவும் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனாலும் கணவன் தான் கடந்த காலத்தில் வாழ்ந்த நிலையை எண்ணி தொடர்ச்சியாக தனக்குள்ளே தாழ்வு மனப்பான்மையோடு வருந்தி கொண்டே இருந்தான். இந்த குட்டி கதை எமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், வாழ்க்கையில் எம்மை யார் துன்பப்படுத்தினாலும் அவர்களை மன்னித்தல் மகத்தான ஒரு பண்பாகும். நாமும் எம் வாழ்க்கையில் எம்மை சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற தவறுகளை மன்னிப்போம். மகத்தான வாழ்க்கை வாழ்வோம். நன்றி.